பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் அரசு மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி நாமக்கல்ல அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும்னு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதி பள்ளிப்பாளையம் நகராட்சி பைபாஸ் சாலையில எஃப்எல்2 மதுபான கடை இயங்கி வருவதாகவும் இதோடைய இருபுறம் குடியிருப்புகள் அமைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டி இருக்காரு. அதே போல மருத்துவமனைகள் மற்றும் வங்கிகளும் செயல்பட்டு வரும் நிலையில எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக இருந்து வரும் இந்த இடத்துல மதுபான கடை இருப்பதாகவும் பள்ளி மாணவர்கள், மகளிர், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் நாள்தோறும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வர்றதா தெரிவிச்சிருக்காரு. பொதுமக்களுக்கு பல்வேறு வகைகள்ல இடையூறாக இருந்து வரும் இந்த மதுபான கடையை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்தும், மக்கள் நலன் கருதி இதனை உடனடியா அகற்ற வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் நவம்பர் 15ஆம் தேதி பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகிலேயே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு.